ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். தற்போது குரு பெயர்ச்சி பலன் 2024 டு 2025 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி, அதாவது ஃபயர் லேண்ட் ஏர் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நில ராசிக்கு, அதாவது ரிஷபத்தில் வந்து அமர்றாரு குரு. மேஷம் ராசியிலேருந்து இடப்பெயர்ச்சி அடைந்து ரிஷபம் ராசிக்கு. இது வியாழ வட்டம் குரு வளையம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சியினால் பல ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகமும் ராஜாதி ராஜ யோகமும் கிடைப்பதை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். சில ராசிக்காரர்களுக்கு பெரிதாக பாதிப்பு ஏற்படுத்த மாட்டார். இருந்தாலும் சில படிப்பினை, வாழ்க்கைன்னா இதுதான்பா, இதை வச்சு தான் நீ மேற்கொண்டு போகணும் அப்படிங்கிற புதிய தத்துவ விளக்கத்தை, வாழ்க்கைக்கான அடிப்படை எல்லாமே தன்னுடைய அனுபவத்தினால இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. குறிப்பாக இந்த ஜோதிடத்தில் குரு வலயம், அதாவது ரிஷபம் மனை ஸ்திர ராசிகள் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சரம் ஸ்திரம் உபயம், அந்த மாதிரி ஸ்திர ராசிகளான ரிஷபம், சிம்மம், கும்பம், இந்த ராசிக்காரர்களுக்கு, தனுசு, இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒன்றில் அவங்கவுங்க ஜாதகத்தில் இந்த 4 இடத்துல, அதாவது ரிஷபம், சிம்மம், கும்பம், தனுசு, இந்த 4 ராசியில் ஏதாவது ஒரு ராசியில் குரு இருந்தால் மிகச்சிறந்த ஒரு யோகம். அது ஒரு குரு வலயம் அப்படிம்பாங்க. இந்த குரு வட்டம், வியாழ வட்டம் குரு வலயம், குரு இருக்கிற பிறந்தவர்களுக்கு அவங்க லைஃப்பில் வந்து எப்படி இருந்தாலும் சரிங்க, ஒரு காலகட்டத்தில் மிக உயர்ந்த உன்னதமான வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து சேரும். இது குருவின் அருளால் அது கண்டிப்பாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லாங்க. இப்படிப்பட்ட குருவானவர் காலபுருஷ தத்துவத்தின்படி தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு அதிபதி. தனுசு ராசி 9ஆம் இடம், மீன ராசி 12ஆம் இடம். காலபுருஷ தத்துவத்தின்படி அதற்கு அதிபதியான குரு பகவான் இப்பொழுது ரிஷபம் ராசிக்கு 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மேஷம் ராசியில் இருந்து ரிஷபம் ராசிக்கு இடப்பெயர்வு டிரான்சிஸ்ட் அடைகிறார். இது ஒரு வியாழ வட்டம் ஏற்படுவதற்கான ஒரு அமைப்பு. குரு பயணம் செய்யும் இடம், இப்போ எந்த வீட்டில் இருக்கிறாரு மற்றும் பார்க்கும் இடத்தை பொறுத்து அந்த ஜாதகருக்கு, அந்த ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடைபெறும். அதாவது குரு ஒரு இடத்துல இருக்கிறத விட பார்க்கிறாரு இல்லையா, எந்தெந்த பாவகத்தை பார்க்குறாரோ, எந்தெந்த ராசி கட்டத்தை பார்க்குறாரோ அந்த இடங்கள் சுப பலன்கள் பெறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ரிஷபம் ராசியில் இருந்து குரு பகவான் தன்னுடைய பார்வைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 9, 7 அனைத்து பார்வையும் பொறுத்து, எல்லா கிரகமும் 7ஆம் பார்வை பொதுவானது. ஸ்பெஷல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குருவுக்கு 5, 9. இந்த ரிஷபம் ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா புதனின் ஆட்சி வீடாகிய கன்னி ராசியை பார்க்குறாரு. அதே போல 7ஆம் பார்வையாக செவ்வாயின் ஆட்சி வீடாகிய விருச்சக மனைய, விருச்சக ராசியை பார்க்கிறாரு. 9ஆம் பார்வையாக சனியின் ஆட்சி வீடாகிய மகரம் ராசியை பார்க்கிறாரு. அதே போல இந்த குரு பயிற்சியால் மேஷ ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலன்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் இப்போ இருக்காரு. மேஷம் இருந்து 2ஆம் இடமான ரிஷபம் ராசிக்கு போறாரு. ரிஷபம் ராசி அப்படிங்கிறது தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வ வளத்தை நோக்கி செல்றாரு. அப்படிங்கிறதுனால மேஷ ராசிக்காரர்களுக்கும் பல நன்மைகள் காத்திருக்கு. அதே போல அட்டமச்சனியால் பாதிக்கப்பட்டு அல்லலுற்று துன்பற்று வேதனையுற்று பல தடை தாமதங்களை சந்திச்சு கொண்டிருக்கின்ற கடகம் ராசிக்காரர்களுக்கும்
இந்த ராஜயோகம் கண்டிப்பாக கிடைக்க போகுது இந்த குரு டிரான்சிஸ்டனால. ஓகே, இப்பொழுது நம்ம மேஷம் முதல் மீனம் வரை எப்படி என்னென்ன பாவகத்திற்கு என்னென்ன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு டிரான்சிஸ்டனால, ஏன்னா குருன்னா சுபகிரகம் இல்லையா, அந்த சுபகிரகம் இடப்பெயர்ச்சி இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு ஷேரிங் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். குரு பயிற்சி 2024 கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம். கன்னி ராசியிலிருந்து 9ஆம் வீட்டில் குரு பகவானின் பயிற்சி நடக்குதுங்க. 7ஆம் வீட்டு, அதாவது 4ஆம் வீட்டின் அதிபதி 7ஆம் வீட்டின் அதிபதியாக குரு பகவான் 9ஆம் வீட்டில் பயிற்சி நடக்குது ரிஷபம் ராசியில். உங்கள் 4ஆம் வீட்டில், அதாவது மகிழ்ச்சியின் வீடாக 7ஆம் வீடு கூட்டாளிகள், தொழில் பங்குதாரர்கள், வாழ்க்கை துணை, அந்த வீடாக அதிபதியாக இருந்த குரு பகவான் 9ஆம் வீட்டுக்கு பயிற்சி. இந்த டிரான்சிஸ்ட் பல சமயங்களில் உங்களுக்கு மிகவும் அற்புதமான நன்மைகளை கொடுக்க போகுது. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சவால்களை சந்திச்சு வந்திருக்கிறீங்களா, மிகப்பெரிய சவால்களை இந்த காலகட்டத்தில் சந்தித்து அதன் மூலம் நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க. பெரிய ஒரு ப்ராஜெக்ட் தொழிலில் கிடைந்த மிகுந்த லாபங்கள். ஏன்னா 9ஆம் வீட்டில் குரு பயிற்சி அப்படிங்கிறது ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கிறதுனால அது தொடர்புடைய ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது. அதன் மூலம் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளும் காத்திருக்கு. உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வணங்கி ஆன்மீக ஈடுபாட்டோடு இருக்கும் பொழுது அதுக்கு சாதகமான ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக வருது. மிகப்பெரிய ப்ராஜெக்டில் சைன் பண்ணி மிகப்பெரிய லாபங்களை அடைய போகிறீங்க. குடும்பத்தோடு புனித யாத்திரைகள், கோயில் குளங்களை போகிறது, ஜீவ சமாதிகளுக்கு போகிறது, கோவில் யாத்திரை நடந்து போய் பார்க்குறது, அது மலைகளாக இருந்தால் நடந்தே போய் பார்க்குறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உங்களுக்கு மன நிறைவிய மகிழ்ச்சியும் இந்த காலகட்டத்தில் வரப்போகுது. அதாவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய சொத்து ஒன்று கைக்கு வரப்போகுது. சரிங்களா, அதில் சில பிரச்சனைகள் வில்லங்கங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அந்த வில்லங்கள் தீர்ந்து அந்த ஒரு குறிப்பிட்ட சொத்து உங்கள் கைக்கு வரப்போகுது. புதிதாக சொத்து வாங்கும் யோகமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. சரிங்களா, அதே சமயம் வெளியூர் வெளிநாட்டுக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மிகுந்த முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பாஸ்போர்ட், விசா இதெல்லாம் கிடைச்சி நீங்கள் வெளிநாட்டுக்கு கிளம்ப போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். உயர்கல்வி அப்படிங்கிற படிப்பதற்கும் வேலை செய்வதற்கும் உங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்கள் முயற்சிகளில் அதிகமான வெற்றிகளும் காத்திருக்கு. அதே சொல்ல கணவன் மனைவியிடையே உண்டான உறவுகள், இணக்கம் நல்லா சூப்பராக இருக்கும்போது பரஸ்பரம் அன்பு, சந்தோஷம், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வகையில் நல்ல ஒரு புரிந்துணர்வு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர், வாழ்க்கை துணை மூலம் நல்ல நன்மைகள் இந்த காலகட்டத்தில் காத்திருக்கு. நீங்கள் உங்களுடைய குறிப்பிட்ட உங்களுடைய கைடு அல்லது உங்களுடைய குருநாதர், உங்களுடைய ஆசிரியர், மூத்தவர்கள் இவர்கள்னால அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை ஒரு கிஃப்டாக வாங்கி கொடுங்க, அன்பளிப்பாக வாங்கி கொடுங்க, அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு வேலைகளை செஞ்சு கொடுங்க. சரிங்களா, இது உங்களுக்கு மிகுந்த ஒரு உத்வேகத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கண்டடைவதற்கு இது ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். குரு உங்கள் ராசியை, அதாவது உங்கள் வீட்டையே பார்க்குறாருங்க. சரிங்களா, ஸோ இதன் காரணமாக, ஏன்னா உங்கள் வீட்டையும் பார்க்குறாரு, உங்களுடைய 3ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, 5ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. ஸோ குரு பகவானின் முதல் பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்மீகத்தில் கொஞ்சம் அதிகமான கான்சன்ட்ரேட், அதாவது கடவுள் பற்றோடு ஒரு காரியத்தை செய்யுங்க. அதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குது. அலுவலகத்தில், வெளியுலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, நல்ல பெரிய மனுஷன் அப்படிங்கிற ஒரு தோரணை, ஒரு அரசியலில் நல்ல ஒரு வெற்றிகள், புதிய நபர்களின் தொடர்புகள், இதெல்லாம் சூப்பராக இருக்க போகுது. அதே மாதிரி அன்புக்குரியவர்களோட நல்ல பாசம் அதிகரிக்கும். அவர்களை திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி அது திருமண பந்தத்தில் முடியும்.
காலையில் எழுந்திரிச்சும் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு மிகுந்த உத்வேகத்தை நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாப்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக என்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் எனக்கு கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் சேர்த்து பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.